என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ என்ன மேப் பார்க்க போகிறோம்னா மேப் நம்பர் 27 பா. ஆல்ரெடி 26 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு ப்ராப்பராக கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஜியோகிராஃபி ஆர்டர் கிடைக்கும். 27th மேப் என்ன பார்க்கணும்னா இந்தியாவில் உள்ள மண் வகைகள். இந்தியாவில் மண் வகையை எத்தனையா பிரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இயற்கை தாவரங்கள்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன மண்லாம் இருக்கு அதை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த மண் வகைகள் அப்படிங்கிறத பிரிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இந்தியாவில் உள்ள மண் வகையை 8 வகையா பிரிக்கிறாங்க. எந்த வருஷம் பிரிச்சாங்க அப்படின்னா 1953. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1929 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1929 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் மண் வகையை 8ஆ பிரிச்சது எப்போ அப்படின்னா 1953 8 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் மண் வகை எத்தனை பிரிக்காங்க? 8 வகையா பிரிக்கிறாங்க. யாரு பிரிச்சா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். எந்த ஆண்டு பிரிச்சாங்க? 1953. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1929 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிவைஸ் பண்ணியாச்சா? அடுத்து என்னென்ன மண் வகைன்னு பார்க்கலாமா? இந்த மண் வகை பார்க்கறதே அந்த பர்சன்டேஜ் எது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஆர்டர்லேயே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கரிசல் மண். இந்தியாவில் அதிகமாக காணப்படும் மண் கரிசல் மண். எவ்வளவு சதவீதம்னா 29%. அவர் அப்ராக்சிமேட்டா பார்த்துக்கலாம். கரிசல் மண் 29%. ரெண்டாவதா இருக்கிறது செம்மண். செம்மண் எவ்வளவு சதவீதம்? 28%. 2 மண் பார்த்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் என்ன மண் பார்த்தோம்? கரிசல் மண் 29%. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? செம்மண் 28%. அதுக்கடுத்து மேலே போனோம் சொன்னா வண்டல் மண். வண்டல் மண் எவ்வளவு சதவீதம்? 22%. இந்த 3 டைப் மட்டும் சொல்லலாமா? கரிசல் மண் 29%. அது ரெண்டாவது டைப் என்ன? செம்மண் 28%. மூணாவது வண்டல் மண் 22%. 3 முடிஞ்சா? நாலாவது காடு மற்றும் மலைமண். நாலாவது என்ன? காடு மற்றும் மலைமண் 7.9%. 7.9%. அதுக்கு அடுத்து அஞ்சாவது வறண்ட பாலைமண். அஞ்சாவது என்ன? வறண்ட பாலைமண் 6%. 6% ஆச்சுலாமா? 7.9%, 6%. அதுக்கடுத்து ஆறாவது சரளை மண் 2.62%. இந்த 6 டைப் மண் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? கரிசல் மண் 29%. ரெண்டாவது செம்மண் 28%. மூணாவது வண்டல் மண் 22%. நாலாவது காடு மற்றும் மலைமண் 7.9%. அதுக்கடுத்து அஞ்சாவது வறண்ட பாலைமண். அது எத்தனை சதவீதம்? 6%. அதுக்கடுத்து சரளை மண் 2.62%. சரளை மண் 2.62%. ஏழாவது சதுப்பு நிலமண். இது ரெண்டுமே 2 அப்படிங்கிறனால பர்சன்டேஜ் ஞாபகம். 2.62. சதுப்பு நிலமண் 2.17%. உப்பு மற்றும் காரமண் 1.29%. இந்தியாவில் மொத்தம் மண் வகை எத்தனையா பிரிக்காங்க? 8 வகையா பிரிக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வகைன்னு சொல்லிடலாமா? கரிசல் மண், செம்மண், அதுக்கப்புறம் வண்டல் மண், காடு மற்றும் மலைமண், அதுக்கப்புறம் வறண்ட பாலைமண், சரளை மண், அதுக்கடுத்து சதுப்பு நிலமண், உப்பு மற்றும் காரமண். 8 முடிஞ்சா? இந்த கரிசல் மண் அப்படிங்கிறது அந்த தக்கான பீடபூமி பகுதிகளில் காணப்படும். கரிசல் மண் மேப்ல பாக்குறதே இந்த பிளாக்கா மார்க் பண்ணிருக்காங்கப்பா, அதான் கரிசல் மண். அது தக்கான பீடபூமி பகுதிகளில் காணப்படும். அதுக்கடுத்து செம்மண் அப்படிங்கிறது அது சுத்தி இருக்கிற பகுதிகளில் காணப்படும். அது சுத்தி இருக்கிற பகுதிகள், தக்கான பீடபூமி சுத்தி இருக்கிற பகுதிகளில் காணப்படும். அதுக்கடுத்து மூணாவது வண்டல் மண் அப்படிங்கிறது கங்கை பிரம்மபுத்திரா அந்த டெல்டா பகுதிகளில் காணப்படும். வடபெரும் சமவெளின்னு சொல்றோம்ல, அந்த வடபெரும் சமவெளிகளில் காணப்படுறது வண்டல் மண். 3 முடிஞ்சா? அடுத்து காடு மற்றும் மலைமண் அப்படிங்கிறது இமயமலை பகுதிகளில் காணப்படும். மேலே இமயமலை இருக்கா? அந்த இமயமலை பகுதியில் இருக்கிறது காடு மற்றும் மலைமண். அடுத்து வறண்ட பாலைமண் அப்படிங்கிறது தார் பாலைவனம். ராஜஸ்தான் ஆரவல்லி மலைத்தொடர் பின்னாடி இருக்குல்ல, அந்த பகுதிகளில் காணப்படுறது வறண்ட பாலைமண். அதுக்கடுத்து ஆறாவது சரளை மண் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுல காணப்படும். அதான் சரளை மண் சொல்றாங்க.
அது வந்து எங்க காணப்படும்? மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுல. அடுத்து இங்க பகுதிகளில் விந்திய சாத்புரா மலை பகுதிகளில் காணப்படும். அதுக்கடுத்து 7வது சதுப்பு நில மண். சதுப்பு நில மண் அப்படிங்கிறது சுந்தரவனம் அந்த டெல்டா பகுதிகளில் காணப்படும். அதுக்கடுத்து உப்பு மற்றும் காரமண் அப்படிங்கிறது இங்க கடற்கரை யோகமா இருக்கிறது. கடற்கரையும் ஆறுகள் கடற்கரை பகுதியில் இருக்கிறது. அந்த ஒடிஷா அந்த பகுதியில் இருக்கு உப்பு மற்றும் காரமண். இது மேப்ல தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் மண் வகையை பிரிச்சுலாம் எவ்வளவு சதவீதம் பார்த்தோம்னா அடுத்து அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில மண் வகை எத்தனையா பிரிக்கிறாங்க? 8 வகையா. பிரிக்கிறது யாரு? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். எந்த ஆண்டு பிரிக்கிறாங்க? 1953ல. அந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சிகள் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1929ல ஸ்டார்ட் பண்ணாங்க. முடிஞ்சா இந்தியாவில மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 8 வகை. ஃபர்ஸ்ட் என்னது? கரிசல் மண். 2வது செம்மண். 3வது மேல வண்டல் மண். 4வது காடு மற்றும் மலைமண். 5வது வறண்ட பாலைமண். 6வது சரளை மண். 7வது சதுப்பு நில மண். 8வது உப்பு மற்றும் காரமண். முடிஞ்சா அதுல கரிசல் மண் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம்? 29%. செம்மண் அப்படிங்கிறது 28%. 3வது வண்டல் மண் அப்படிங்கிறது 22%. மேல காடு மற்றும் மலைமண் 7.9%. அதுக்கடுத்து வறண்ட பாலைமண் அப்படிங்கிறது 6%. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சரளை மண் அப்படிங்கிறது 2.62%. அதுக்கடுத்து மேல போனோம் அப்படின்னா சதுப்பு நில மண் அப்படிங்கிறது 2.17%. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா உப்பு மற்றும் காரமண் அப்படிங்கிறது 1.67%. முடிஞ்சுச்சா? அடுத்து ஒவ்வொரு மண்ணிலும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரிசல் மண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா தீப்பாறைகள், அதாவது பசால்ட் பாறைகள்ல இருந்து சிதைவடைந்து உருவாகுறதா வந்து கரிசல் மண். கரிசல் மண் எப்படி உருவாகுது? பசால்ட் பாறைகள், தீப்பாறைகள் வந்து சிதைவடைந்து உருவாகுறதா வந்து கரிசல் மண் சொல்றாங்க. கரிசல் மண் கருப்பா இருக்க என்ன காரணம் அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமா காணப்படுறதுனால கரிசல் மண் கருப்பா இருக்கு. 2 பாயிண்ட் தான். கரிசல் மண் எப்படி உருவாகுது? அது தீப்பாறைகள், அது பசால்ட் பாறைகள் வந்து சிதைவடைந்து உருவாகுறதா என்னது கரிசல் மண் சொல்றாங்க. அது ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமா காணப்படுறதா கருப்பா இருக்கு. இந்த கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குன்னா ரீகர் மண், பருத்தி மண் சொல்லலாம். இது ஒரு டைம் கேட்ட பிவிக்கு கொஸ்டின், பருத்தி விளைவிக்க ஏற்ற மண் எதுன்னு கேட்கலாம். அப்ப கரிசல் மண். அந்த கொஸ்டின் எப்படின்னா கேட்கலாம். இந்த கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்குன்னா பருத்தி மண், ரீகர் மண் சொல்லலாம். பருத்தி வந்து இந்த கரிசல் மண்ணில் அதிகமாக நல்லா விளையும் அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாச்சா? கரிசல் மண் என்ன பார்த்தோம்? கரிசல் மண் பசால்ட் பாறையிலிருந்து உருவாகுது, தீப்பாறையிலிருந்து உருவாகுது, சிதைவடைந்து உருவாகுது. இது அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இது ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இருக்கிறதுனா கருப்பா இருக்கு. அதுக்கடுத்து இதுல என்ன பார்த்தோம்? இதுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? ரீகர் மண் மற்றும் பருத்தி மண் சொல்லலாம். முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து செம்மண். செகண்ட் என்ன? செம்மண். செம்மண் எப்படி உருவாகுது அப்படின்னா கிரானைட் மற்றும் நைஸ் பாறைகள் சிதைவடைந்து உருவாகுது. செம்மண் அப்படிங்கிறது கிரானைட் மற்றும் நைஸ் பாறைகள் சிதைவடைந்து உருவாகுது. செம்மண் ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னா இரும்பு மற்றும் மெக்னீசியம் வந்து அதிகமாக காணப்படுறதுனால, இரும்பு தாதுக்கள் அதிகமாக காணப்படுறதுனால சிவப்பா இருக்கு. இரும்பு மற்றும் மெக்னீசியம் அதிகமாக காணப்படுறதுனால சிவப்பா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 மண் முடிச்சாச்சா? 2 அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? கரிசல் மண் பார்த்தோம். கரிசல் மண் எவ்வளவு சதவீதம்? அது எந்த பகுதியில் இருக்கும்? தக்கான பீடபூமி பகுதிகளில் இருக்கும். அது எவ்வளவு சதவீதம்? 29%. அதுக்கடுத்து கரிசல் மண் வந்து எப்படி உருவாகுது? பசால்ட் பாறைகள், தீப்பாறைகள் சிதைவடைந்து உருவாகுது. அது முடிஞ்சா? அதுக்கடுத்து கரிசல் மண் வந்து கருப்பாக காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள். அதுக்கடுத்து கரிசல் மண்ணுக்கு வேறு பேரு ரீகர் மண், பருத்தி மண் சொல்லுவாங்க. முடிஞ்சு. அடுத்து செம்மண் வந்துட்டோமா? செம்மண் வந்து எவ்வளவு சதவீதம்? 28%. இது வந்து எப்படி உருவாகுது? கிரானைட் மற்றும் நைஸ் பாறைகள் சிதைவடைந்து உருவாகுது. இது ஏன் சிவப்பா இருக்கு? இது வந்து இரும்பு மற்றும் மெக்னீசியம் கண்டனம் அதிகமா இருக்கிறதுனால சிவப்பா காணப்படுது. 2 முடிஞ்சா? 3வது என்ன? வண்டல் மண். வண்டல் மண் எவ்வளவு சதவீதம்? 22%. இது எப்படி உருவாகுது அப்படின்னா ஆறுகளின் படிவுனால. ஆறுகள் இருக்குல்ல, ஆறுகள் போகுது அப்படின்னா அதோட படிவுனால உருவாகுறதானது வண்டல் மண் சொல்லுவாங்க. இது வேளாண்மைக்கு ரொம்ப உகந்த மண் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஆறுகளின் படிவுனால உருவாச்சு அப்படின்னால இது வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கும், பாஸ்போரிக் அமிலம் அதிகமா இருக்கும். பொட்டாசியம் மற்றும் பாஸ்போரிக் அமிலம் அதிகமாக காணப்படுற மண் அப்படின்னா வண்டல் மண். நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கும். நைட்ரஜன் சத்து எங்க அதிகமா இருக்குன்னா மலை, காடு மற்றும் மலை மண், அதுக்கப்புறம் சரளை மண்ல அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இலை மக்கு இருக்கும்ல, அந்த இலை மக்கு மூலமா தான் நைட்ரஜன் கண்டென்ட்லாம் அதிகமா கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து இலை மக்கள்லாம் அவ்வளவா இருக்காது. ஆறு அடிச்சுட்டு வருது அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு வரும், அந்த மண்ணுல தாதுக்கள் இருக்கலாம். அதனால வந்து பாஸ்போரிக் அமிலம் பொட்டாசியம் தான் அதிகமா இருக்கும், இலை நைட்ரஜன்லாம் கம்மியா இருக்கும். ஓகேவா? வண்டல் மண்ணா எவ்வளவு சதவீதம்? 22%. இது எப்படி உருவாகுது? ஆறுகளின் படிவுனால் உருவாகுது. இதுல என்ன அதிகமா இருக்கு? பாஸ்போரிக் அமிலமும் பொட்டாசியம் அதிகமா இருக்கு. என்ன கம்மியா இருக்கு? நைட்ரஜன் கம்மியா இருக்கு. 3 பாயிண்ட் முடிஞ்சா? அடுத்து 4வது காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா அது பனி, அங்க வந்து இமயமலையா, இமயமலைனால என்ன பனி தான். அந்த பனியும் வெப்பமும் மாறி மாறி வரதுனால பனிமழை பெஞ்சு வெப்பம் வேறுபாடு ஏற்பதனால உருவாகிற மண் தான் காடு மற்றும் மலைமண் சொல்றாங்க. இங்க வந்து இலைமக்கு, நைட்ரஜன்லாம் வந்து அதிகமா காணப்படும். அதுக்கடுத்து 5வது வறண்ட பாலைமண். வறண்ட பாலைமண் பெர்சன்டேஜ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பாலைவனம்? தார் பாலைவன பகுதியில் இருக்கும். அது பாலைவனம் அப்படின்னா எதுக்காக உருவாகுது? அது நார்மலா வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு கம்மியா இருக்கும். மழைப்பொழிவு இந்தியாவில் மழைப்பொழிவு கம்மியான பகுதி ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி. வறண்ட பாலைவனம் பெர்சன்டேஜ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 6வது சரளை மண். சரளை மண் அப்படிங்கிறது
மலை சரிவுகள், மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகள் உருவாகும். வெப்பம் குளிர் மாறி மாறி உருவாகுறதுதான் வந்து சரளை மண் அப்படிங்கிறது. வெப்பமும் குளிரும் மாறி மாறி உருவாகுறது சரளை மண். இது எதனால உருவாகுதுன்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்றிய ஆக்சைடுகளாக உருவானது. இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்றிய ஆக்சைடுகளாக உருவானது. முடிஞ்சு. அடுத்து சதுப்பு நில மண் சொன்னா அது பர்சன்டேஜ் மட்டும் போதும். உப்பு மற்றும் கார மண் பர்சன்டேஜ். அந்த உப்பு மற்றும் கார மண்ணில் விவசாயத்துக்கு வந்ததில்லை. உப்பு கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வேளாண்மை பண்ண முடியாது. அதனால வேளாண்மைக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸ் அப்படியே சொல்லிடலாமா? அப்படியே ரீகால் பண்ணிடலாமா? இது நம்ம தனியாக டேபிளாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட் ஒரு மேப்பாக போட்டு அது எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேப்ல என்ன பார்த்தோம்? இந்தியாவில் மண் வகைகள். இந்தியாவில் மண் வகைகளை எத்தனையா பிரிக்கிறாங்க? 8 வகையா பிரிக்கிறாங்க. யாரு பிரிக்கிறா? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். எந்த ஆண்டு பிரிக்கிறாங்க? 1953 பிரிக்கிறாங்க. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1929 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியா 8 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பர்சன்டேஜ் ஆர்டர்லேயே பார்த்தோம்னா கரிசல் மண், 2வது செம்மண், 3வது வண்டல் மண் மேலே வடபெரும் சமவெளிகள் இருக்கும், 4வது மேலே இமயமலை பகுதியில் காடு மற்றும் மலைமண், 5வது தார் பாலைவனம் வறண்ட பாலைமண், 6வது இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சரளை மண், 7வது சுந்தரவன் பகுதியில் சதுப்பு நில மண், 8வது உப்பு மற்றும் காரமண். முடிஞ்சா? சிலிக்கா ஏரியா பகுதியில் உப்பு மற்றும் காரமண் 8 முடிஞ்சு. கரிசல் மண் என்ன பார்த்தோம்? எவ்வளோ சதவீதம்? 29%. கரிசல் மண் எப்படி உருவாகுது? பசால்ட் தீப்பாறைகள் சிதைவடைஞ்சு உருவாகுது கரிசல் மண். கரிசல் மண் ஏன் கருப்பா இருக்கு? டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமாக காணப்படுறதா கருப்பா இருக்கு. கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? ரீகர் மண் மற்றும் பருத்தி மண். முடிஞ்சு. 2வது டைப் என்ன? செம்மண். செம்மண் வந்து எப்படி உருவாகுது? செம்மண் எவ்வளவு சதவீதம்? 28%. எப்படி உருவாகுது? கிரானைட் மண் நைஸ் பாறைகள் சிதைவடைஞ்சு உருவாகுது. செம்மண் சிவப்பா இருக்க காரணம் இரும்பு மற்றும் மெக்னீசியம் அதிகமா இருக்குன்னா முடிஞ்சு. 3rd டைப் என்ன? வண்டல் மண். வண்டல் மண் எவ்வளவு சதவீதம்? 22%. அது எப்படி உருவாகுது? ஆறுகளின் படிவுனால உருவாகுது. இதுல என்ன சத்துக்கள் அதிகமா இருக்கும்? அது ஆறுகளின் படிவுனால உருவாகுதுன்னா எரிமலை எல்லாம் கடந்து வரும். அப்போ கனிமங்களை அடிச்சுட்டு வரும். பொட்டாசியம் மற்றும் பாஸ்போரிக் அமிலம் அதிகமாக காணப்படும். நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு. 4th டைப் என்ன? காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண்ணா அங்க இமயமலை பகுதி தான். அங்க பனிமலை பெய்யும். வெப்பம் வேறுபாட்டுனால என்ன ஆகும்? அந்த காடு மற்றும் மலைமண் உருவாகும். வறண்ட பாலைமண் பர்சன்டேஜ் 6% ஞாபகம் வச்சா போதும். தார் பாலைவனம் பகுதிகளில் உருவாகுது. அதுக்கடுத்து சரளை மண் அப்படிங்கிறது கீழே மேற்கு தொடர்ச்சி பகுதியில் வெப்பம் குளிர் மாறி மாறி உருவாகுது. இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்றிய ஆக்சைடுகளாக உருவாகிற மண் வந்து சரளை மண். அடுத்து மேலே வந்து சதுப்பு நில மண் அப்படிங்கிறது இது 2.17%. அது வந்து சதுப்பு நில பகுதியில் உருவாகுது. மாங்குரோவ் காடுகள், ஓதக்காடுகள், அலையாத்தி காடுகள் சொன்னாலும் அதுல உருவாகுது. அதுக்கடுத்து 8வது உப்பு மற்றும் காரமண். இது வந்து 1.62%. இது வந்து என்ன சொன்னோம்? இது வந்து வேளாண்மைக்கு உகந்ததில்லை. இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சா போதும்பா. இந்த மேப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புறேன். இது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு இந்த மண் வகைகள் புரிஞ்சிச்சு, இதை ஃபர்தரா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எப்படி மென்ஷன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தரா நாங்கள் மூவ் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ பா.